வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல இந்த கோர்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்ற ஃப்ரேஸுக்கான 2 அர்த்தங்களை பார்க்க போறோம். இதுல இந்த கோர்ஸ் ஆஃப் சம்திங், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் சம்திங், ஓவர் த கோர்ஸ் ஆஃப் சம்திங், இந்த எல்லா ஃப்ரேஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான். இது தவிர இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ங்கிற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்ற இந்த ஃப்ரேஸுக்கான முதல் அர்த்தம் இந்த ப்ராசஸ் ஆஃப் சம்திங், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் அது என்ன ஆச்சு அப்படின்னு இப்பதான் கட்டப்பட்டு வருகிறது, இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். The building is in the course of construction. The building is in the course of construction. அதே மாதிரி பாட புத்தகங்கள் அதோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா அந்த புத்தகங்கள் இப்பதான் தயாராயிட்டு இருக்கு. The new textbooks are in the course of preparation. The new textbooks are in the course of preparation. கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் சைன் ஆகல, இப்பதான் நெகோசியேஷன்ல இருக்கு, பேச்சுவார்த்தையில இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். The contract is in the course of negotiation. The contract is in the course of negotiation. In the course of something, இந்த ஃப்ரேஸ்க்கான செகண்ட் மீனிங். இது நம்ம ஏதாவது ஒரு காலகட்டத்தை சொல்லி அந்த காலகட்டத்துல எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து வேலையில ஜாயின் பண்றீங்க. இப்ப வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்துல வேலை நிமித்தமா நீங்க பல நாடுகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கும். You may need to travel to many countries in the course of your employment. அதாவது நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் You may need to travel to many countries in the course of your employment. இப்போ ஒருத்தர் நிறைய டிராவல் பண்ணுவார், பல நாடுகளுக்கும் போவார். அந்த மாதிரி அவர் டிராவல் பண்ற காலகட்டத்துல அவர் நிறைய வித்தியாசமான மனிதர்களை எல்லாம் சந்திச்சார். He met many fascinating people during the course of his travel. 1960களின் பிற்பகுதியில் மக்கள் போர் எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ 1960கள் அப்படின்னா 1960ல இருந்து 1969 வரைக்கும் உள்ள காலகட்டம். பிற்பகுதி அப்படிங்கிறப்போ 67, 68, 69, அதுதான் நம்ம வந்து லேட் 60s அப்படின்னு சொல்லுவோம். 60s, மிட் 60s அண்ட் லேட் 60s. ஸோ இப்போ நம்ம சொல்றது வந்து பிற்பகுதிகள், லேட் 60s. அந்த சமயத்துல தான் அந்த 60sல தான் வியட்நாம் வார்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து மக்கள் நிறைய போர் எதிர்ப்பு போராட்டங்கள், அதாவது ஆன்டிவார் ப்ரொடெஸ்ட்ல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் லேட் 1960s, people took part in anti-war protest. அடுத்து நம்ம பார்க்க போறது ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம், இல்ல இன் த கோர்ஸ் ஆஃப் டைம், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம். இந்த ஃப்ரேஸ்க்கெல்லாம் என்ன அர்த்தம்? பொதுவாகவே ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா கிராஜுவலா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அர்த்தம். ஓவர் அப்படின்றதுக்கே அதான் அர்த்தம். ஓவர் டைம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம், ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல, காலப்போக்குல, நாளடைவுல ஒரு விஷயம் மாறும், வேற விதமா நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நாம இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க ஜாப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜாப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ஐ ஹாவ் டு டிராவல் ஃபார் அ லாங். த டிராவல் மேக்ஸ் மீ சிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கவலைப்படாதீங்க, நாள் ஆக ஆக உனக்கு அது பழகிடும், காலப்போக்கில் நீங்க அதுக்கு பழகிக்குவீங்க அப்படின்னு சொல்ல போறோம். யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் இன் த கோர்ஸ் ஆஃப் டைம். யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் இன் த கோர்ஸ் ஆஃப் டைம். பொதுவாவே இந்த கோர்ஸ் ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் கொஞ்சம் வேர்டி ஃப்ரேஸ். வேர்டி ஃப்ரேஸ்னா ஒரு சின்ன விஷயத்த நிறைய வார்த்தைகள் வச்சு சொல்றது. அஃப்கோர்ஸ் இதை வந்து ரொம்ப காமனா நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்றோம். இருந்தாலும் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ன்றது ரொம்ப சிம்பிளா ஓவர் டைம்னு சொன்னாலே போதுமானது. பட் இது வந்து ஒரு ஆல்டர்னேட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் ஓவர் டைம் அப்படின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் இன் த கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னாலும் அதே தான். ஒருத்தர் இருந்தாரு, அவர் ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் இருந்தாரு. பட் நாட்கள் செல்ல செல்ல, காலப்போக்குல, நாளடைவுல அவர் வியத்தகு முறையில மாறிட்டாரு. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிட்டாரு. He has changed dramatically over the course of time. He has changed dramatically over the course of time. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாத. நாள் ஆக எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. காலப்போக்குல அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. They will understand you in the course of time. They will understand you in the course of time. இந்த வீடியோல நாம இந்த கோர்ஸ் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.